ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்னா, யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவையான ஒரு ப்ராடக்ட் தான். அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராடக்டை பார்க்கலாமா? இதுதான் அந்த ப்ராடக்ட். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். போன வீடியோஸில் எல்லாம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு வாய்ஸ் கிளியராக கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மைக் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எதுக்காக நான் இந்த மைக்கை ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன் அப்படின்னா, நான் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த மைக் யூடியூபர்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத. ஆனால் நிறைய பேர் தெளிவாகவே சொல்லலை. ஆனால் நானே தேடி எடுத்து இந்த மைக்கை கரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆல்ரெடி நான் வாங்கி இது ஒரு 2-3 வீக்ஸ் இந்த மைக் நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மைக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அதெல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இதுலேயே ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் 2.4G வயர்லெஸ், ஓகேவா, அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி சார்ஜிங், 3மே தனித்தனியாக தான் சார்ஜ் பண்ணணும். எல்லாமே சேர்த்து இயர்பட்ஸ் மைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக் மாதிரி ஒரே இதுக்குள்ளாடி முடியாது, ஒரே கேஸ்க்குள்ளாடி வச்சு சார்ஜ் பண்ண முடியாது. நம்ம என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம தனித்தனி தான் சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு தான் டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, அல்ட்ரா கிளியர் சவுண்ட் கொடுத்துருக்காங்க இதில் அதுக்கப்புறம் 360 சவுண்டு கேப்சர் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரியில். ஓகேங்களா? உங்களுக்கு சுற்றி இருக்க எல்லா சவுண்டுமே கேப்சர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதில் ரியல் டைம் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் மானிட்டரிங் என்ன அப்படின்னா, நீங்கள் கரண்டாக பேசுகிறது எந்த எடிட்டுமே இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அதை கேப்சர் பண்ணிக்கலாம், அந்த சவுண்டை கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேன் யூஸ் எக்ஸ்டர்னல் ஒயர்டு மைக்ரோஃபோன். நீங்கள் இதில் எக்ஸ்டர்னல் ஒயர் கொடுத்து மைக்ரோஃபோன் வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதிலே நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது 100 மீட்டர்ஸ் வரைக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த மைக்கு 100 மீட்டர்ஸ் வரைக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த ரிசீவர்லேருந்து நீங்கள் 100 மீட்டர்ஸ், இதில் 3 மைக் கொடுத்துருக்காங்க. நான் அதில் காமிக்கிறேன். ஒன்று ரிசீவரு, 2 டிரான்ஸ்மீட்டர். அது என்ன அப்படின்னா, ரிசீவருங்கிறது உங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை கேமராலேயோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயர்லெஸ் மைக் இங்கே ஏதாச்சும் உங்கள் ட்ரெஸ்லேயே எங்கேயாச்சும் இல்லை கையில் கூட வச்சு கூட நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் கையில் வச்சு பேசுறதுக்கு பேர் டிரான்ஸ்மீட்டரு, உங்கள் மொபைல்லையோ ஆர் கேமராலோ இருக்கிறது ரிசீவர். ஓகேங்களா? 2 டிரான்ஸ்மீட்டரு, ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மைக்கை நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக மட்டும்தான் மெயினாக நான் வாங்கினது. என்ன அப்படின்னா, வெளியில் உள்ள சவுண்ட் எதுவுமே நமக்கு கேட்காது, நம்ம பேசுறது மட்டுமே தனியாக கேட்கும். அதுக்காக தான் நான் இந்த மைக் வாங்கினேன். இதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, உள்ள பாக்ஸுக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பாக்ஸு. இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் போட்டிருக்கிறது, இது உள்ளே என்னெல்லாம் கிட்ட இருக்குது அதை போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். சைடில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க, அதை வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பேகு, சூப்பராக இருந்துச்சு பேகு. அந்த பேக் உள்ளே இருந்து அப்படி வெளியே எடுத்துடலாம். நல்லா குவாலிட்டியாக இருக்குது அந்த பேகு, எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் மாதிரி தான் இருக்குது. அப்புறமா ஒரு பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம், ஒரு ஃபேண்டு பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது. சப்போஸ் உள்ளே இருக்கும்போது கீழே விழுந்துச்சு அப்படின்னா எதுவுமே டேமேஜ் எதுவுமே ஆகாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக ஒரு ஸ்டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பேக்கில் இருக்க ஸ்டிப்பை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த ஸ்டிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓ சூப்பர். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்தில் கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் மைக்கு, ரிசீவரு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் பிடிச்சதே இந்த பேகு தான், ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம், அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்டும் சேஃபாக இருந்துடும். அதனால் பேக் குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் இப்போ கையில் வச்சுருக்க ரிசீவரு. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்கில் கிளிப் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்மீட்டரை எடுத்துடலாம். டிரான்ஸ்மீட்டரும் சேம் தான், நல்லாவே குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் பேக்லேயும் அதே மாதிரியே கிளிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. மேலே 2 பக்கம் மேலே மைக் வந்துடும், கீழே பவர் ஆன், பவர் ஆஃப். அப்புறமா சைடில் சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். இந்த ரெண்டையும் தனித்தனியாக தான் சார்ஜிங் பண்ணணும். சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஆனால் கீழே போட்டு பார்த்தா தான் தெரியும் உடையுதா உடையாதான்னு. சரி, இப்போ நம்ம கேபிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ கேபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3.5mm ஜாக் டு சி டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அப்புறமா இன்னொன்று அதே மாதிரியே சி டைப் டு சி டைப்ஸ். இது வந்து மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் டு மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிசீவருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுவும் என்ன அப்படின்னா 3.5 mm டு சி டைப்பு. இது வந்து கேமராக்கு அப்புறமா மானிட்டருக்கு எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க, லைவாக மானிட்டர் பண்ணுறது. அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள். இது வந்து ஐஃபோன் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் டு சி டைப்பு. இது வந்து ஒரு கேட்லாக் மட்டும் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ஆப் இன்ஸ்டாலேஷன், இதுக்கு ஒரு ஆப் இருக்கும் போல இந்த கியூஆர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேபிள்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக தான் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்புறமா இதுதான் நான் சொன்ன அந்த பூனைமுடி, ஆல்ரெடி தம்புலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்ன அப்படின்னா விண்டு நாய்ஸ் வந்து கம்மி பண்ணக்கூடியது. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது காது சவுண்ட் ஏதாவது பேக்ரவுண்டில் கேட்டுச்சு அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த பூனைமுடி. அதில் ஒரு கிளிப்பு இருக்கும், அந்த கிளிப்பை வந்து இந்த இதில் வந்து மாட்டணும். அந்த கிளிப் வந்து என்ன பார்த்தீங்களா, இந்த சைடில் தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம் தெரியுதா, இதான் அந்த கிளிப்பு. இந்த கிளிப்பை வந்து இந்த ரிசீவரில் மாட்டணும், டிரான்ஸ்மிட்டரில் மாட்டணும். அதுலேயும் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் உடச்சி ஆன்டி கிளாக் வைஸில் டேன் பண்ணிட்டா போதும், அது பாட்டுக்கு அதில் உட்காந்துக்கும். திருப்பி கழட்டும் போதும் அதே மாதிரி கிளாக் வைஸில் கழட்டிட்டா போதும். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ரிசீவரை நான் எடுத்துக்கிறேன். ரிசீவரில் மேலே வந்து வால்யூம் ப்ளஸ்ஸு வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம மைக்கில் வந்து சவுண்டு ஏதாச்சும் கம்மி பண்ணணும் குறைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் பவர் ஆஃப், அப்புறமா மியூட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இப்போ இந்த ரிசீவர் வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ அதில் க்ரீன் கலர் லைட் வந்துடும், சரிங்களா. இப்போ வந்து ரிசீவர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் அந்த டிரான்ஸ்மீட்டரு. இப்போ வந்து எப்படின்னா அதே மாதிரி தான் பேக்கில் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி வந்து சிங்க் ஆகிரும். இப்போ வந்து டிரான்ஸ்மீட்டர் டு ரிசீவர் வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா அதில் வந்து க்ரீன் கலர் லைட் சென்டரில் படுது பார்த்தீங்களா, அந்த ஒரு செயின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அப்புறமேட்டு இன்னொரு டிரான்ஸ்மீட்டரை ஆன் பண்ணிக்கலாம், அதே இன்னும் அதுதான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஆன் ஆயிரும், அது கூட லிங்க் ஆயிரும். இப்போ வந்து மூணுமே லிங்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிசீவரில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசீவரில் சி டைப் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ உங்கள் மொபைல் வந்து சி டைப் அப்படின்னா அந்த சி டைப் வந்து அந்த ரிசீவரில் ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் கூட வந்து அதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் பேசுகிறது கேமராவில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த டிரான்ஸ்மீட்டரில் எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ டிரான்ஸ்மீட்டரில் என்ன அப்படின்னா அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு டேப் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப் பட்டன் இது பண்ணிங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரிசீவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வால்யூம் ப்ளஸ் பண்ணுற பட்டனும் வால்யூம் மைனஸ் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு இஷ்யூ இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது, பட்டன்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அப்புறமா இப்போ வந்து இதை வந்து எப்படி லைவாக டெஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஆல்ரெடி நான் சிங்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு டிரான்ஸ்மீட்டர் மட்டும் எடுத்து நான் கையில் வச்சுருக்கேன், மற்றபடி இன்னொரு ரிசீவரும் ஒரு டிரான்ஸ்மீட்டர் இங்கே வச்சுட்டேன். இப்போ நம்ம லைவாக வந்து டெஸ்டிங் பார்க்க போகிறோம், அது எப்படி நம்ம சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அதுங்கிறத நம்ம இப்போ என்ன பார்த்துருவோம், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மீட்டரை இப்போ பார்த்துட்டு அதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு எக்கோ ஆப்ஷனு, அப்புறம் லிங்க் பண்ணுறது, பேட்டரி பர்சன்டேஜ், அது எல்லாமே காமிக்குது. மேலே ஒரு பட்டன் இருக்குது, எக்கோ பட்டன். அந்த பட்டனை இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ ஆனில் தான் இருக்குது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு கொஞ்சம் கிளியராகவே கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள சவுண்ட்ஸ் கொஞ்சம் கேட்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கோ, இப்போ வந்து இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கோ மோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ வந்து நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் எக்கோவில் தான் கேட்கும், எக்கோ அடித்து தான் கேட்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ரூமில் இருந்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் கேட்கும். திருப்பி அதே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கோ மோடு ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் இதோட ஃபியூச்சர். ரொம்பவே நல்லா இருக்குது, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நம்பி வாங்கலாம். புதுசாக யூடியூபர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி பேசிக் மாடல் தான், இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வாங்கும்போது 4000 சம்திங் என்னமோ தான் வந்துச்சு, இப்போ ரேட் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு இஷ்யூ இது வரைக்கும் இல்லை, நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் சார்ஜ் பண்ணவே இல்லை. ஒரு 2 வீக்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா பெருசாக எதுவுமே வீடியோஸ் எதுவுமே பெருசாக எடுக்கலை, அதனால் வந்து எனக்கு ஒரு 2 வீக்ஸ் பக்கத்தில் வரைக்கும் போயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். அந்த ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மைக் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கீழே போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்ல வந்து ரொம்பவே பிரபலமாக போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அது கீழே ஒரு ஒயிட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை மட்டும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கீழே ஒரு பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதையும் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் டெய்லி வீடியோ வரும். இல்லை 2 வீக்ஸ் ஒரு வாட்டி வரும், இல்லைன்னா 1 வீக் ஒரு வாட்டி வரும், இல்லை 2 டேஸ் ஒரு வாட்டி வரும். ஓகேக்கா? ஓகே பாய்.